பிரம்மச்சரியம். இத ரொம்ப ரொம்ப கண்டிப்பா கடைபிடிக்கணும். தீய பழக்கங்கள், பொய் பேசுறது, சூதாடுறது, திருடுறது இதெல்லாமே பாவம். முழுவதுமே சத்தியத்தையே பேசணும். சவரம் மற்றும் அலங்காரம். இந்த விரத காலத்துல சவரம் செய்யக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, செருப்பு கட்டாயமா அணியக்கூடாது. ஐயப்பன் காட்டுக்குள்ள நடந்தே போனாரு. அவரை பின்பற்றி நாமும் வெறுங்காலதான் நடக்கிறோம். பெண்கள் பூ பெய்தும் சடங்கு, மஞ்சள் நீராட்டு விழா, குழந்தை பிறந்த வீடு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு போகக்கூடாது. வீட்டில் இருக்க மனைவியோ தாயோ பூஜை அறைக்கு வர முடியாத காலத்துல என்ன செய்யறதுங்கிற சந்தேகம் பலருக்கும் வரும். அந்த காலத்துல அவங்க தனி அறையில இருந்துகிட்டு மாலை போட்டவங்கள பார்க்காம ஒதுங்கி இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் மாலைய நீங்க உங்க கையால கலட்டக்கூடாது. அது கழுத்திலே தான் இருக்கணும். தவறுதலா கலற்றினாலும் அந்த வருஷம் யாத்திரை இறத்துதான் விரதத்தை நிறைவா கடைபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மலையேற தயாராகணும். அதுக்கு முன்னாடி இருமுடி கட்டுதல்கிற ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு. இருமுடிப்பை சாதாரண பை இல்ல, இதுல 2 பாகம் இருக்கும். முன்முடியில ஐயப்பனுக்கான நெய்தேங்காய பூஜை பொருட்கள், காணிக்கை எல்லாமே இருக்கும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக சக்தி கொண்டது. பின் முடியில நமக்கான உணவு பொருட்கள், உடை இதெல்லாம் இருக்கும். இருமுடி கட்டு பூஜையை தன் வீட்டிலேயோ குருசாமி வீட்டிலேயோ அல்லது கோயில்கள்ல வச்சு கட்டி நம்ம தலையில ஏத்தி வைப்பாங்க. இது நம்ம உடல்ல இருக்கிற உயிர் ஐயப்பனை நோக்கி போறத குறிக்குது. இருமுடி கட்டு இல்லாதவங்க 18ஆம் படி ஏற முடியாது. வீட்டை விட்டு இருமுடிய தலையில ஏத்திக்கிட்டு புறப்படும்போது வாசல்ல ஒரு விடல காய உடைச்சிட்டு யாருகிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லாம கிளம்பணும். வீட்டையோ மனைவி குழந்தைகளையோ பெற்றோரையோ திரும்பி பார்க்க கூடாது. முழுக்க முழுக்க ஐயப்பனை நோக்கிதான் நம்ம கவனம் இருக்கணும். சபரிமலைக்கு போகும் பக்தர்கள், புதிதா யாத்திரை போகும் பக்தர்கள் கிட்ட நான் பத்திரமா உன்னைய கூட்டிட்டு போயிட்டு வரேன், என்னோட தைரியமா வான்னு சொல்லக்கூடாது. எல்லா பொறுப்பையும் ஐயப்பன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் திருவடிகளே சரணம்கிற பக்தி உணர்வோட சரணம் சொல்லி புறப்படணும். யாத்திரையின் போது பம்பை நதியில குளிக்கும்போது மறைந்த நம் முன்னோர்களுக்கு ஈம கடன்கள் செய்து முன்னோர்களோட ஆத்மா சாந்தி பெற வழி செய்யணும். மலைக்கு போகணுங்கிற ஆசையில விரதம் இருக்காம பம்பைக்கு போய் மாலை போட்டு 18 படி ஏறுறது பாவம். மழை ஏறும் போதும் இறங்கும் போதும் சரண கோஷம் மட்டும்தான் நம்ம வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்கணும். கன்னி ஐயப்பன்மார்கள் யாத்திரை புறப்பட்ட தேதியிலிருந்து ஐயப்பன் சன்னிதானம் போற வரைக்கும் அவங்களாவே இருமுடிய தலையில இருந்து இறக்கி வைக்கவோ ஏத்தி வைக்கவோ கூடாது. குருநாதர் அல்லது அதிக வருஷம் மாலை போட்டு கோயிலுக்கு போன ஐயப்பன்மார் ஏத்தி இறக்கி வைக்கலாம்.